கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைக்கிறதான் இந்த வேளை. அதற்கு ஆரம்பமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் மாடுகளை விட்டு ஏலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனே என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததே நினைத்துக்கொள் என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த உபகாரங்களை நாம் நினைவு கூறுகின்ற வேலை தானே. இத்தருணத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு நாம் வாசித்துதான் இந்த வேத பகுதி. நாம் அதை தியானிக்குமானால் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்துடாமல் நினைவு கூற முடியும். இங்கே நடந்திருக்கிறதான நிகழ்ச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கிற வேளை உண்மையாகவே அவர் நமக்கு எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இங்கே நடந்திருக்கிற நிகழ்ச்சி என்னவென்றால், ஏலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை நடந்ததான ஒரு காரியம் தானே. ஏலியா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கர்மேல் மலை உச்சியில் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று அவர் நிரூபித்து காட்டினார். வானத்திலிருந்து நெருப்பு இறக்கி அந்த வெளிப்பொருட்களை எல்லாம் சுட்டெரிச்சதான் வாசிக்கிறோம். பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி போட்டார். அது மட்டுமல்ல, அதெல்லாம் பார்த்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கின்ற நிலைமையில் ஆண்டவர் தான் கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று நிரூபித்து காட்டினார். மழை இல்லாதிருந்த இடத்தில் ஏலியா ஜெபம் பண்ணி மழையை வரவழைத்ததாக நாம் வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் செய்த ஏலியா, ஆகாப் ராஜாவின் மனைவி இசபேல் அவரை துன்புறுத்த ஆரம்பித்ததும் பயந்து நடுங்கி ஒரு சூரச்செடியின் கீழே படுத்து, எனக்கு இறந்தா போதும், நான் என் பிதாக்களும் நல்லவன் அல்ல என்று சொல்லி மரணத்தை எதிர்பார்த்து படுத்திருக்கிற ஒரு நிலைமைக்கு அவர் மாற்றப்பட்டார். ஆனா கர்த்தர் அவரை விட்டு விடவில்லை. அவர் அப்படி மரிக்க வேண்டிய நபர் அல்ல. அவர் மரணம் காணாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நபர். அதுல ஒரு தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு தேவையான உணவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம், எனக்கு இங்க என்ன காரியம் சொல்லி அவரை மறுபடியும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவரை அனுப்பினதாக பார்க்க முடியும். அவர் செய்ய வேண்டியதான பொறுப்புகள் ஒன்றொன்றாக வரிசையாக சொல்லி கொடுத்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று. அதில் ஒரு முக்கியமான காரியம் தானே, ஏலியாவுக்கு பிற்பாடு தன்னுடைய சீஷனாக எலிஷாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏலியா அந்த பொறுப்பை ஏற்று அவர் புறப்பட்டு போனார். இங்க வாசிக்கிற அவர் போனதும் எலிஷா 12 ஏர் உழுது கொண்டிருந்தார். ஒரு பகுதியில் அவர் 12வது ஏர் உழுது கொண்டிருந்தார். இங்க வாசிக்கிறோம், ஏலியா அருகாமையில் போய் அவன் மேல் தன்னுடைய சால்வையை போட்டு அவரை அந்த பொறுப்பு கொடுத்து அவரை அழைக்கிறதாக பார்க்க முடியும். அந்த சால்வை அவர் மேல் விழுந்ததும் அவருக்கு அந்த உண்மை புரிந்தது. அவர் அதெல்லாவற்ற வேலையெல்லாம் விட்டு அவர் ஏலியாவுக்கு கொடுக்கிற பதில் தானே, நான் தாயின் தகப்பனையும் போய் முத்தம் செய்து அவர்கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் திரும்பி வர்றேன்னு சொல்லி போனார். அந்த டைம் ஏலியா சொன்ன வார்த்தை தானே, நான் உனக்கு செய்ததே நீ நினைத்துக்கொள். 12 ஏர் உழுது கொண்டிருந்த அந்த இடத்துல, அந்த ஏரை ஓட்டி கொண்டிருந்த இடத்துல கடைசியாக இருந்தவன் தான் எலிஷா. ஆனா அவன் இருக்கிற இடத்துல ஏலியா போய் அவன் மேல் தன்னோட சால்வையை போட்டு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து பொறுப்பை கொடுத்து அவரை கொண்டு வரதை பார்க்க முடியும். அந்த பெரிய அந்த ஆசீர்வாதம் அந்த 12 ஏர் உழுது கொண்டிருந்த யாருக்குமே கிடைக்கவில்லை. கடைசியில் இருந்த எலிஷாவுக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, எலியாவுக்கு பிற்பாடு அந்த பொறுப்பெடுத்து செயல்படுவதற்கான அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. அவர் கர்த்தர் செய்தா இந்த பெரிய காரியத்தை நீ மறந்து விடக்கூடாதே என்று சொல்லி அவரை அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி ஏலியா அனுப்புவதாக பார்க்க முடியும். பிரியமானவர்கள், இந்த வேத வசனம் நம்மை ஞாபகப்படுத்துறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த காரியம் தானே. எலியா சொன்னார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் ஞாபகப்படுத்துறதான காரியம் அதுதானே. நான் உனக்கு செய்த காரியத்தை நீ நினைத்துக்கொள். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நாம் பாவத்தினுடைய படுகொடியில் விழுந்து போனவர்கள், தப்பிக்க முடியாத நிலைமையில் அந்த பாவத்தினுடையதான அந்த அடிமத்தனத்தில் சிக்கி கிடந்தவர்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக அவரப்பட்ட பாடுகள், எண்ண முடியாத துயரங்களோடு அவர் போக வேண்டியிருந்தது. பரலோகம் விட்டு மனிதனாக உலகத்தில் வந்து உலகத்தில் வாழ்ந்து பாடுகள் அனுபவித்து நமக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்,
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானதினால் அவரும் அவர்களை போல மாம்சம் இரத்தம் உடைய ஒரு மனிதனாக மாறி மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனே தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ பரியந்தம் மரண பயத்தால் அடிமைகளாயிரு நமக்கு விடுதலை தந்ததாக நம்ம மீட்டதாக நாம் வாசிக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டியது நரகம் தானே, நரக தண்டனை தானே. ஆனா அதிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும். நம்முடைய சொந்த முயற்சியினாலோ நாம் செய்த நல்ல காரியத்தினாலோ செய்து கொண்டிருக்கிற காரியத்தினாலோ நம்மால தப்பிக்க முடியாது. அந்த பாவ மன்னிப்பை பெற்று பரலோகம் போக முடியாது. அதனால் தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மனிதனாக வந்து உலகத்தை வாழ்ந்து எவ்வளோ நிந்தங்கள், அவமானங்கள், பாடுகள், துயரங்கள் எல்லாம் இருந்தும் கொஞ்சம் போலும் தயங்காமல் அதெல்லாம் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 12 வாசிக்கிறோம். தமக்கு முன்னாடி வைத்த அந்த சந்தோஷத்தினால் அவர் அவமானத்தை எண்ணாதிருந்தார்னு வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நிந்த என் இருதயத்தை பிளந்தன்னு. அவ்வளோ அவமானங்கள், பரிகாசங்கள், கேவலமான நிலைமையில வார்த்தைகள் பேசி அவரை திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அது ஒன்றுமே ஒரு பொருட்டா எடுக்காமல் ஒரே ஒரு நோக்கம், நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை பரலோக குடிமக்களாக மாற்ற வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும், நமக்கு பரலோகத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை தர வேண்டும். அதற்காக அவர் அந்த சிலுவையில் பாடுபட்டார். 2 கைகளிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு அந்த சிலுவை தொங்கினார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவரு அந்த கண்மலையில வெட்டின குழியில சிலுவையோடு தூக்கி போட்ட வேளை எலும்புகள் எல்லாம் கெட்டு விட்டது, நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. எவ்வளோ பயங்கரமான கஷ்டத்திலோட, போராட்டத்திலோட, வலியிலோட அவர் கடந்து போனார். ஆனா அதெல்லாம் அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டது நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நோக்கத்தோடு தானே. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்தார். எபிரேயர் 10 வாசிக்கிறோம், அவருடைய சரீரமாகிற திரையின் வழியாக நமக்காக ஜீவனும் புதுதுமான ஒரு வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்து வைத்தார். திறந்து வைத்தது மட்டுமல்ல, அது விசுவாசத்தினாலே நம்பி பெற்றுக்கொள்ளும்படி அது இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு தந்தார். இன்றைக்கு இந்த உலகத்துல திரளான மக்களுக்கு இந்த உண்மை மரபொருளாயிருக்கின்ற வேளை நாம் அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தார், மனக்கண்களை திறந்து வைத்தார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தார். எவ்வளவோ பெரிய ரட்சிப்பு. இன்றைக்கு தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருக்கிறோம். ஆனா அவர் வருகின்ற வேளை நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமை எல்லாம் மாறும். நாம் யோவான் 20 வாசிக்கிறோம். 1 யோவான் 3 அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பார்க்க போறதுனால அவருக்கு ஒப்பாக மாற போறோம். அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்க எலியா சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நிலைமையில் ஆவியானவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். நான் உனக்கு செய்ததை நினைத்துகொள். இன்று கால வேளை நாமும் அதை நினைப்போம். கல்வாரி சிலுவை காட்சியை நோக்கி பார்ப்போம். எவ்வளோ பெரிய பாடுகளை ஏற்று நம்மை மீட்டார். பாவத்தினுடைய அந்த உளையான சேற்று கடை நம்மை தூக்கி எடுத்தார். கடவுளை துதிக்கிறவர்களாக நம்மை மாற்றினார். புது பாட்டை நாவில் தந்தார். பரலோக நம்பிக்கையை நம்பிக்கையற்ற நமக்கு நம்பிக்கை தந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நாம் கொரிந்தியர் வாசிக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிற மக்களுக்கு ஆயத்தப்படுத்தினது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் அதை பற்றி கேட்கவில்லை, ஒருவருடைய இருதயத்துல தோன்றவில்லை. அவ்வளோ மகிமையான காரியம் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அப்படி இருக்கு நாம் எப்படி அமைதலா உட்கார முடியும்? அவரை நினைக்காமல், நன்றி செலுத்தாமல் எப்படி காணப்பட முடியும்? அதனால் நாம் காலையிலே அவரை நினைப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த காரியங்கள் என்னாலும் மறக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீசர்கிட்ட அதுதான் கடைசியா சொன்னது, என்னை நினைவு கூற வேண்டும். நாம் அவரை நினைவு கூறுவோம். அந்த சிலுவை பாடுகளை நாம் எண்ணி பார்ப்போம். எவ்வளோ கஷ்டங்கள், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் எனக்காக சொல்லி அதை மனதார அதை நாம் நினைத்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அந்த கஷ்டத்தினாலும் பாடுகளினாலும் என்னுடைய பாடுகளையும் கஷ்டத்தை எல்லாம் நீ மாற்றி என்னை மீட்டெடுத்து உம்முடைய மகனாக மாற்றி இந்த ஆசீர்வாதத்தை தந்து என்னை இந்த அளவு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனை வேளையில என்னமோ வேடிக்கை பார்த்து அமைதலா உட்கார்றதுக்காக அல்ல, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நாமும் அதை நினைத்து நன்றி சொல்லி அவருடைய பாதம் பணிந்து, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்கு தந்தீர், தகுதி இல்லாது இருந்த என்ன இந்த நிலைமை கொண்டு வந்தீர், உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம், நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரங்களை நம்மை அர்ப்பணிப்போம். நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட வசனத்துக்கு ஏற்ற நிலைமையில்
எவ்வளோ பெரிய மகிமையான காரியம் நீர் எங்களுக்கு செய்தீர். எங்கேயோ கிடந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி எங்களை ராஜரீகமான ஆச்சரிய கூட்டமாக, ராஜாக்களாக, சொந்த ஜனமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக எங்களை மாற்றினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இதை நினைக்காமல் எப்படி வாழ முடியும்? நான் உனக்கு செய்ததை நீ நினைத்து கொண்டு சொன்னா அந்த வேத வசனம் இன்று காலை வேளை எங்களை ஞாபகப்படுத்ததுக்காக நன்றி. நாங்கள் அதை நினைத்து நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்தார்களும். ஆண்டவரே, உம்முடைய சொல்லி முடியாத இந்த ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.